உக்கிரானத்துவம், giving without counting the cost, விலை எதிர்பார்க்காமல் கொடுத்தல் அல்லது பிரதிபலன் எதிர்பார்க்காமல் கொடுத்தல், ஆதாயத்தை எதிர்நோக்காமல் கொடுத்தல். கொடுப்பதிலே பல விதங்கள் இருக்கிறதா, அதுல இப்படி எதிர்பார்க்காமல் கொடுப்பது என்பதுதான் ஒரு உக்கிரானத்துவத்தினுடைய குணாதிசயம். உக்கிரானத்துவம் என்று சொல்லும் பொழுது அநேக பொறுப்புகள் அதற்குள்ளே அடங்கியிருக்கிறார். அதாவது மேலாண்மை செய்வது, உதவி செய்வது, பணிவிடைகள் செய்வது, பொறுப்புகளை கையாள்வது, கணக்குகளை கையாள்வது என்று அநேக பொறுப்புகளை அந்த உக்கிரானத்துவம் என்ற வார்த்தை உள்ளடக்கியிருக்கின்றன. அந்த உக்கிரானத்துவம் என்று சொல்வது புரிந்து கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தை தான் பொறுப்பாண்மை. மேலாண்மை என்ன? மேனேஜ்மெண்ட், மேலாண்மை, மேலாளர், மேனேஜர், மேனேஜ் பண்றாரு அப்படின்னு சொல்ற மாதிரி பொறுப்பாண்மை, பொறுப்புகளை கையாளுவது, கணக்கு சிறுவாக ஞானமாக பொறுப்புகளை கையாளுவது. இந்த பொறுப்புகளில் ஒன்றுதான் கிறிஸ்துவனுடைய கடமைகளிலே கொடுப்பது. நம்ம இடத்திலே கொடுப்பதை பற்றி எப்பொழுது பேசுவோம் என்றால் ஸ்தோத்திர பண்டிகையிலே பேசுவோம். அதுக்கு எப்பொழுது பேசுவோம் என்றால் எல்லாரும் கொடுத்த பிறகு பேசுவோம். அதற்கு கொடுத்த பிறகு கொடுக்கல் என்று பேசுவோம். இப்பொழுதும் இது சபைக்கு பொருத்தமானதா என்றால் பொருத்தமானதுதான். நாம் கொடுக்கிற விதம் எப்படி இருக்கிறது என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்வதற்கு இந்த தியானம் நமக்கு உதவி செய்யும். கொடுப்பதை பற்றி உலகத்திலே தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சில இடங்களுக்கு செல்ல வேண்டும். நம்ம அருகில் இருக்கிற சிங்குளத்தில் இருக்கிற மெர்சிகோ அனாதை இல்லத்திற்கு அனைவரும் சென்றிருப்பீர்கள். அங்கே கொடுப்பதற்காகவே அனைவரும் போய்க் கொண்டிருப்பார்கள். இது போன்ற இல்லங்களிலே போய் பார்க்கும் பொழுது முதியோர் இல்லம், குழந்தைகள் இல்லம், இது போன்ற இடையிலே போய் பார்க்கும் பொழுதுதான் அங்கே கொடுப்பதற்காகவே அனைவரும் வந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். சில கோயில்களிலே, புண்ணிய ஸ்தலங்களிலே, முக்கியமாக புண்ணிய ஸ்தலங்களிலே அங்கே கொடுப்பதற்காகவே நேர்ச்சி செய்து கொண்டு கொடுப்பதற்காகவே போகிற அநேகரை நாம் அங்கே பார்க்க முடியும். நான் கொடுப்பவர்கள், ஆனால் கொடுப்பவர்களிலேயே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறார். கடவுள் எனக்கு இதை செய்ய மாட்டாரா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிற ஒன்றுதான் இன்று நல்ல கொடுக்கின்ற விஷயமா இருக்கிறார். நான் அங்கே போய் செய்தால் எனக்கு புண்ணியம் இருக்கும். என்னுடைய பிறந்த நாளிலே, என்னுடைய முன்னோர்களுடைய நினைவு நாளிலே எங்களை சென்றால் எனக்கு புண்ணியம் ஏற்படும் என்று புண்ணியத்தை எதிர்பார்த்து, அல்லது திருச்சபையிலே ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தால் அது எனக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். அது இரண்டாவது பட்சம். ஆனால் எதிர்பார்ப்போடு கொடுக்கப்படும் பொழுது அது சுயநலத்தோடு கொடுக்கப்படுகிறாய் ஆஜர். அதற்கு கொடுப்பதில் இன்னொரு நல்ல உதாரணம் மொய் என்கிற கலாச்சாரம் இருக்கிறார். நம்ம எதுக்கு மொய் கொடுக்கிறோம்? நல்ல விசேஷம் வச்சிருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும், அது மட்டுமா அதில் இருக்கிறது? 100 ரூபாய் செஞ்சா மறுபடியும் அது நமக்கு எப்படி 101வது திரும்ப
வரும். 1000 செஞ்சா 1001 வரும். 10,000 செஞ்சா 10,001 வரும். 50,000 செஞ்சா 50,001 திரும்ப வரும். இதை செய்முறை. செய்முறை அப்படிங்கிறது கண்டமாற்று முறை வரல. இப்ப நான் கொடுத்துருக்கேன், இன்னொரு நாள் ஏன் வீட்டில் ரிசர்ச் செய்யும்போது நீங்க கொடுத்துருங்க. அதுதானே மொய் என்பதே, அதுதானே கொடுக்கலும் வாங்கலும் போன்றதானே. இது உறவு மேம்படுவதற்காக என்று ஒரு காலத்தில் தூங்கினார். அதனுடைய உள்நோக்கம் இன்று நான் கொடுத்திருக்கிறேன், அதை மறுபடியும் திரும்ப நீயும் கொடுத்து விட வேண்டும். அதுதான் மொய். அப்ப அதிலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறார். இந்த தாராளத்தை கொடுக்கிறது கணக்கு பார்க்காம ஒரே ஒரு தடவை தான் எல்லாரும் கொடுத்தாங்க. முக்கியமா கிறிஸ்தவங்க கணக்கே பார்க்காம கொடுத்தாங்க. எப்ப தெரியுமா? மத்திய அரசு ஒரு முறை 500, 1000 நோட்டெல்லாம் தடை பண்ணாங்கல்ல, அப்போ நிறைய சர்ச்சுகளை கட்டுக்கட்டா கொடுத்துட்டாங்க. 500 ரூபா, 1000 ரூபா கட்டுக்கட்டாங்க. ஒரு சென்னையில ஒரு ஸ்தாபன தலைவர் சொன்னார், அண்ணே அப்படியே மூட்டையை கட்டி கொண்டு வந்தாங்க. கெட்டி கொண்டு வந்து காம்பவுண்ட் வெளியே, காம்பவுண்டுக்கு வெளியே காம்பவுண்டுக்குள்ள மூட்டை மூட்டையா 500 ரூபா மூட்டை, 1000 ரூபா மூட்டை தூக்கி போட்டாங்கண்ணே. எங்களுக்கு செம ஆதாயம் அப்படின்னா. ஏன்னா அவங்க வச்சு நடத்துறது ஒரு ட்ரஸ்ட், ஒரு இல்லம், ஹோம். அதை கொண்டு போய் அவங்க பேங்க்ல கொடுத்து அது வெள்ளை படமா மாற்றிட்டாங்க. அவங்களுக்கு பயங்கர ஆதாயம், பல லட்சங்கள் வந்துடலாம். ஆனா அவ்வளவு வீடுகளா போய் கேட்டானே, கேம்பா போய் நடத்துறேன், சபையா போறவனே, சர்ச்சு வாசல் நின்று நாங்க ஒத்துட்டியா பிச்சை எடுத்த மாதிரி காசு சேகரிச்சு சாப்பாடு போட்டானே, இந்த வீட்டு இந்த பில்டிங் வரலாம் செஞ்சேன். ஆனா கேட்காமலே மூட்டை போட்டாங்க. இதுவும் நல்ல கொடுத்தல் கிடையாது. ஆக கொடுத்தல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நாம் சிந்திக்க போகிறோம். இதை புரிந்து கொள்ள வாய்ப்பு இருந்தால் அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். எந்தெந்த சூழ்நிலைகளில் யார் யார் கொடுத்தார்கள், எப்படி கொடுத்தார்கள் என்றெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் சொல்வார்கள். ஒற்றுமை இல்லாத, ஆகாரத்திற்கு இல்லாத பிச்சைக்காரர்கள் கூட அன்னை தெரசாவுக்கு உதவித்தொகை கொடுத்தார்கள் தன்னுடைய இல்லாமல். அப்பேற்பட்ட பெரிய பெரிய சரித்திரங்கள் எல்லாம் கொடுப்பதில் இருக்கிறது, சபைகளிலே இருக்கிறது. ஒன்றுமில்லாமல் இருந்தவர்கள் கொடுத்து சபை உருவான கதையெல்லாம் அநேக சரித்திரங்கள். ஒன்றுமே இல்லாதவர்கள் கொடுத்த சபையுடைய சரித்திரம் எல்லாம் இருக்கிறார். சாதாரண தன்னுடைய சீவனத்துக்காக வைத்திருந்த பிச்சை பாத்திரத்தை ஒரு தாயார் கொடுத்ததன் மூலமாக அநேகருடைய உள்ளம் தொடப்பட்டுதான் உலகத்திலேயே ஒரு பெரிய ஆலயம் சொல்லுகிற கொரியாவில் இருக்கிற, தென்கொரியாவில் இருக்கிற ஆலயம். அது துவக்கம். அங்கே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒரு தாயாருடைய பிச்சை பாத்திரம் தான் அதனுடைய துவக்கமாக இருந்தது. கொடுப்பது எப்படி கொடுக்க வேண்டும், அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். அது எந்த விதத்துல நமக்கு பொருத்தமாக இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம நிறைய சபை நம்ம எப்படி கொடுக்கறதுல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது சபையின் பொதுப்படையா நீங்க பார்க்க வேண்டாம். சபையாய் பார்த்தோம் என்றால் அதிலும் நாம் திருப்திப்பட முடியாது. நாம எப்படி கொடுக்கிறோம் அப்படின்னாலும் திருப்திப்பட முடியாது. அதை ஆராய்வதற்கு, சிந்திப்பதற்கு இது உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக வேதபாரகம் வாசிக்கப்பட்ட ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை இடம் வாசிக்க கேட்டு வச்சிருந்து வருது வரை ஒரு வசனங்களை இடம் வாசிக்க கேட்டு, அதுல ஆபிரகாம் அவருடைய அண்ணன் மகள் லோத்து அவர்கள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நெடுநாள் பிரயாணத்திலே அவருடைய மந்தைகள் பெருகிக் கொண்டே போகின்றன. அது வேலையாட்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வருகிறது. அங்கே
ஆபிரகாம் லோத்துவை பார்த்து சொல்கிறார், உன் மெய்ப்பனுக்கும் என் மெய்ப்பனுக்கும் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நமக்கான இடத்தை சொத்தனை பிரித்துக் கொள்ளும். இந்த லோத் யார் என்றால் கூட பிறந்த சகோதரனும் அல்ல, அண்ணனுடைய மகன், அவ்வளவுதான். வயதிலே மிக மூத்தவர் ஆபிரகாம். ஒரு இளம் ஏற்கனவே 30 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் தான் இந்த லோத்து. ஆனால் லோத்துவிடத்திலே ஆபிரகாம் சொல்கிறார், உனக்கு வேண்டியதை நீ எடுத்துக்கொள். நாம் உறவினர்கள், we are relatives, நாம உறவினர்கள், நீ என்னுடைய சகோதரன் என்று சொல்கிறார். சொல்லுடைய மகனை, அவருடைய ஒரிஜினல் அர்த்தம், உண்மையான அர்த்தம் வந்து we are relatives, blood relatives, ரத்த சம்பந்த உறவுடையவர்கள். நாம் பிரச்சனை அவர்களுக்கு கொண்டிருக்கிறது. ஆகவே உனக்கு பிரியமானது இடத்தை நீ எடுத்துக்கோ. நீ வலம் பக்கம் போவாய், இடப்பக்கம் வைக்கொள்கிறேன், இடப்பக்கம் வளர்கள், நான் வலம் பக்கம் வைக்கொள்கிறேன் என்று விட்டுக் கொடுக்கிறார். லோத்து பார்க்கிறார், தான் பார்க்கிற இடத்தில் செழிப்பான தேசம் இருக்கிறது, அதை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். ஒரு மறுப்பும் இல்லாமல் காலியிடமாய் இருக்கிற ஒரு இடத்தை ஆபிரகாம் தேர்ந்து கொள்கிறார். இதுல எதற்காக கொடுக்கிறார் என்று சொன்னால், பிரச்சனை வேண்டாம், சமாதானமாகவே இருந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட கொடுக்கிற இப்படி ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். கொடுப்பதனாலே பிடிவாதமாக இருக்கக்கூடாது. இதைத்தான் கொடுப்பேன், இப்படித்தான் கொடுப்பேன், இவ்வளவுதான் கொடுப்பேன், அப்படி அல்ல. இதில் ஒரு நன்மை இருக்கிறதா, இதன் மூலமாக ஒரு நன்மை உண்டாகுமா, அப்படியானால் தியாகம் செய்ய வேண்டும். அதனால் ஆபிரகாம் கெட்டு போனாரே இல்லை, இந்த தரையில் தூசி என்ன கூடுமானது எண்ணிப்பார், அவ்வளவாய் உன்னுடைய சந்ததி பெருகும் என்ன. நீ இங்கிருந்து உன் கண்ணுக்கு எட்டுகிற தூரம் வரைக்கும் உன் எல்லைக்கு முடிவே இல்லை. அப்படி ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இந்த ஆபிரகாமுக்கு தெரியும், இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின இவர்தான். அந்நிய தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணினவர் ஜீவனுடைய தேவன் இவர்தான். தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுதே தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னதை, ஆபிரகாம் ஆதியாகமம் 12:1 சர்வவல்லமை தேவன் என்று சொல்கிறார் என்று சொல்லி, அவர் சர்வவல்லமை தேவன் என்று இந்த ஆபிரகாம் உணர்ந்திருந்தார். ஆகவே லோத்து, உனக்கு இஷ்டமானதை நீ தெரிந்து கொள், எனக்கு இஷ்டமானதை ஆண்டவர் கொடுப்பார் என்று இவர் மனப்பூர்வமாய் கொடுத்து விட்டார். நோக்கம் என்ன? சமாதானமாக இருக்க வேண்டுமானதான். ரோமர் 12:18 சொல்கிறது, கூடுமான வரை நீங்கள் சமாதானம் பண்ணிக்கொள்ளுங்கள் சொல்றது, கூடுமான வரை. அதே போல இயேசு சொல்லி மலை பிரசனத்துக்குள்ள மத்திய 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பார்க்க வந்து தேவனுடைய புத்திரன் எனப்படுவார்கள், சமாதானம் பண்ணுகிறவர். ஆக ஒரு சூழலை சமாதானமாக அமைகிறது என்றால் நாம் எதையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். 2வது பாடமாக வாசிக்கப்பட்ட பகுதியிலே 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்திலே முதல் 11 வசனங்களை வாசிக்க கேட்டோம். அங்கே மக்கதோனியா சபையார் கொடுத்ததை பரிசுத்த பவுல் ஆச்சரியத்தோடு பாராட்டுகிறார். அவர்கள் எந்த சூழ்நிலையில் கொடுத்தார்கள் என்றால், வாசிங்கள் யாராவது 2வது வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும்
பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதத்தரவுமாய் கொடுத்தார்கள். மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அங்கே சூழல் என்ன சூழ்நிலை இருக்கிறது? அங்கே என்ன சூழ்நிலை? அங்கே அவளுக்கு உபத்திரவம் ஒன்று. இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டார்கள் என்றே யூத கிறிஸ்தவர்களாய் ஆகிவிட்டார்கள் என்று சொல்லி யூதர்கள் இவர்களை நெருக்குகிறார்கள். மறுபுறம் ரோமனுடைய ஆட்சி, ரோம ஆட்சியர்கள் அவருடைய பேரரசரை மக்கள் வணங்க வேண்டும் என்று சட்டம் பிறப்பித்து அவர்களை வேறே தேவனை அவர்கள் வணங்கக்கூடாது என்று ரோமனுடைய அரசனுடைய ஆணையின் பிரகாரம் ரோம அரசு இவர்களை நெருக்குகிறது. உபத்திரவம். யூத தலைவர்கள் நெருக்குகிறார்கள். ரோம அரசாட்சிகள் அவர்களை அரசுகளை நெருக்குகிறது. நெருக்கடி, உபத்திரவம். இரண்டாவது என்ன? தரித்திரம். அந்த காலகட்டத்தில் வரலாறு சொல்கிறது, சிரியா, எகிப்து, ரோமாபுரி போன்ற எல்லா இடங்களிலும் கொடிய பஞ்சம் நிலவ ஆரம்பித்ததா. அந்த சூழ்நிலையிலும் இந்த மக்கதோனியா சபையினர் உதாரத்துவமாய், தாராளமாய், ஜெனரஸ்லி தாராளமாய் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த சூழ்நிலை அதைத்தான் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில் உதாரத்துவமாய் கொடுக்கிறார்கள். அதைத்தான் இந்த பவுல் இந்த இடத்துல கொரிந்து பட்டணத்தோட சபைக்கு சொல்லும் பொழுது, நீங்க இதை பார்த்து படிங்க, மக்களுடைய சபை பார்த்து படி, எப்படி கொடுத்தாங்க பாருங்க. இதே போல நமக்கும் அநேக உதாரணங்கள் சொல்ல முடியும். அதைத்தான் உதாரணத்துக்கு கொரிய சபையை குறித்து சொன்னேன். அந்த அம்மா அந்த தன்னுடைய அட்சய பாத்திரத்தை கொடுத்த உடனே அநேகம் தொடர்பட்டு, நான் இவ்வளவு தருகிறேன், 10,000 தருகிறேன், 50,000 தருகிறேன், 1,00,000 தருகிறேன் என்று எல்லாரும் சேர்ந்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். பிரமாண்டமான சபை உருவாயிற்று. இப்படி அநேக சரித்திரம். இந்த சபை அப்படித்தான். இந்த சபை நல்ல சூழலில் இருந்து கொண்டு அல்ல, நெருக்கடிகள் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, தரித்திரத்தின் மத்தியிலே அவர்கள் கொடுத்தார்கள் என்று பார்க்க. அது கொடுத்ததும் தாராளமாய் கொடுக்கும் போது அழைக்கவே கூடாது. நீ எந்த அளவின்படி அழைக்கிறாயோ அதன்படி உனக்கும் அழைக்க. கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கும். கொடுக்கும் போது வித்வுட் கவுண்டிங் தி காஸ்ட், எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. அதுக்கு இந்த சபை உதாரணமாக இருக்கிறது. நாம் சுவிசேஷ பாடமாக வாசிக்கப்பட்ட பகுதிக்கு கடந்து வருவோம். மார்க்குடைய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1 to 11 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். நமக்கு ஒரு அறிமுகமான ஒரு பகுதி தான். அங்கே நான் இதைத்தான் கொஞ்சம் சற்று தெளிவாக பார்க்க ஆசைப்படுகிறேன். ஆகவே முதல் 2 பகுதிகளை சுருக்கமாக சொல். இதிலே 3 விதமான நபர்களை பார்க்க. குஷ்டரோகியாக இருந்த சீமோன், இயேசுவை விலை உயர்ந்த தைலத்தால் அபிஷேகம் செய்த மரியாள், இவள் வீணாக்குகிறாளே என்று கொந்தளிக்கின்ற யூதாஸ் காரியத். அதாவது மார்க்கு சுவிசேஷத்தில் யூதாஸ் காரியத்து பேர் வரவில்லை, பொதுவாக சொன்னார்கள். ஆனால் யூதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார். ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் இது யூதாஸ் காரியத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக யூதாஸ் காரியத்து. இங்கே 3 பேரை பார்க்க. இந்த 3 பேர்ல யாராவது ஒருவராகத்தான் நாமும் இருப்போம். இந்த உணர்வோடு கூட இதனால இந்த வசனங்களை இந்த பகுதியை நாம் சாடிப்போம். குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் இயேசு கிறிஸ்துவுக்கு கடன்படுகிறார். எதற்காக என்றால் விருந்து வைக்கிறார். எதற்காக என்றால் இவன் குஷ்டரோகியாக இருந்தால்
இந்த குஷ்டரோகத்தை இயேசு கிறிஸ்து மாற்றி விட்டார். அந்த நன்றி உணர்வோடு கூட இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்கு அழைத்து மற்றும் பிற முக்கியஸ்தர்களையும் அழைத்து அவருக்கு விருந்து கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து செய்த நன்மைக்காக அந்த வீட்டுக்கு அழைத்து அவரை கௌரவப்படுத்த விருந்து கொடுக்கிறார். இந்த விதத்தில் நாம் ஏதாவது செய்கிறோமா? ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறாரே, நமக்கு நன்மைகள் செய்கிறாரே, அநேக நன்மைகள் செய்கிறாரே, சுகம் கொடுக்கிறாரே, ஆசீர்வாதங்களை தருகிறாரே, பாதுகாப்பு, இதையெல்லாம் நினைத்து நம்ம வீடுகளில் ஒரு வீட்டு ஜெபக்கூட்டம் நடத்துகிறோமா? சபகாரங்களை கூப்பிட்டு ஒரு ஸ்தோத்திர ஜெபக்கூட்டம் வீடுகளை நடத்துகிறோமா? ஊழியர்காரர்களை கனப்படுத்தி சபையாருக்கு உணவளித்து அதைத்தான் இந்த சீமோன் செய்தார். இதுபோல நாம் வருடத்தில் ஒருமுறை நன்றி செலுத்துவதற்கு முன் வருகிறோமா? செய்த நன்மைக்காக அவர் செய்கிறார். இன்னும் கூட ஆண்டவருக்காக இப்படி செய்த இன்னும் ஒரு செய்வாரோ என்று எதிர்பார்ப்பு கூட இன்னும் ஆண்டவரை அனுமதிக்கலாமே என்ற ஒரு எதிர்பார்ப்பு கூட இருந்திருக்கிறார். ஆனால் அவர் நியாயமானது தான் செய்தார். தான் செய்த நன்மைகளை அவர் நினைக்காமல், அவர் எதிர்பார்த்தோனே எதிர்பார்க்கவில்லையோ செய்ய வேண்டிய வழியில் செய்தார். இரண்டாவது தான் இந்த மரியாள். இரண்டு விதமாக சொல்கிறார்கள். இது மகதலேனா மரியாளாகவும் இருக்கார். மகதலேனா மரியாளிடத்திலே இயேசு கிறிஸ்து 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். ஆகவே அந்த பாவ மன்னிப்பு அடைந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட இயேசு கிறிஸ்து அந்த பகுதிக்கு வந்த பொழுது அவர் கனப்படுத்தி இருக்கலாம் என்று சொல்கிறார். ஒன்று. இரண்டாவது, இந்த 1ஆம் வசனத்தில் பெத்தானியா போனார் என்று அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். 14:1 அப்படியானால் இது லாசரு ஆண்டவர் உயிரோடு எழுப்பினாரே அந்த லாசருடைய ஊர். அப்படியே லாசருடைய சகோதரிகளுடைய பெயர் மார்த்தா, மரியாள். இந்த மரியாளை இயேசு கிறிஸ்து உன்னை விட்டு எடுவராத நல்ல பகுதியை தெரிந்து கொள்ள என்று அவரை பாராட்டி இருக்கிறார். மற்றொரு பெரிய விஷயம், மரித்து போன தன் சொந்த சகோதரரை 4 நாட்கள் பிரிந்து துக்கத்தில் அழுது கொண்டிருந்த அந்த தருணத்தில் தன் உயிரோக்கு உயிராய் நேசித்த தன்னுடைய சகோதரரை இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பியிருக்கிறார் என்ற நன்றியோடு கூட லாசருடைய சகோதரியாக மரியாள் என்ற இடத்துல வந்திருக்கிறார் என்றும் சொல்கிறார். இந்த 2 மரியாளும் இல்லாமல் இயேசுவால் அறிந்திருக்கிற வேறொரு மரியாளாகவும் இருக்கிறார் என்று பல அதுக்கு பின்னணிகள் பல இருந்தால் நமக்கு ஒன்றே ஒன்று புரிகிறது. இந்த மரியாள் 300 காசுக்கு வர அந்த உயர்ந்த அந்த தைலத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு அபிஷேகம் செய்வதற்காக பயன்படுத்தினார். அந்த 300 பணம் என்பது அந்த நாளிலே யூத தேசத்திலே ஒரு வருஷத்துக்கான வருமானம், ஒரு வருஷத்துடைய வருமானம். இந்த நாளில் நமக்கு என்ன வருமானம்? 1 லட்சம், 1.25 லட்சம் ஒரு வருஷத்துடைய வருமானம். அவ்வளவு வருமானம். அந்த 300 காசு என்பது ஒரு வருஷத்துடைய வருமானம். அப்படியே கொடுத்து விட்டார். அங்க இயேசு கிறிஸ்து 300 கொடுத்ததுனால 600 கொடுக்கல. அவர் சொன்னாரே, இயேசு இந்த மரணம் நினைவுகிற நாட்களில் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இடங்களில் எல்லாம் இவனுடைய இந்த நற்கரியையும் நினைவுபடுப்படையும் வரும் என்று சொன்னார். இதோ இந்த நாளில் நாமும் பேசிட்டு இருக்கிறோம் அல்லவா? அது கொடுக்கும்போது என்ன இருந்தது? உள்ளத்திலே மட்டும்தான், நம்மளுடைய உள்ளம் மட்டும்தான் அந்த இடத்திலே பூரித்திருந்தது. அந்த தைலத்துடைய விலையை பார்க்கவில்லை. அந்த நலவரப்பட்ட உயர்ந்த மதிப்புடைய அந்த பரிமள தைலத்தை அவர் பாதத்திலே ஊற்றும் பொழுது, சிரசிலே ஊற்றும் பொழுது அவருடைய உள்ளம் மட்டும் பொறித்துக் கொண்டிருந்தது. அதனுடைய விலையை பார்க்கவில்லை. அவருடைய அதனுடைய விலை சந்தைகளை என்ன இருக்கும், அல்லது விற்றால் என்ன இருக்கும், அதனுடைய உள்நோக்கம் ஒன்றுமே இல்லை. அப்படியே கொடுத்தார். எதிர்பார்ப்பே கிடையாது. இது கொடுத்தா இன்னொரு கிடைக்கும் எதிர்பார்ப்பே கிடையாது. கொடுத்தல், இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தல் என்றால் இப்படிதான்.
சிறந்தது எதுவோ அப்படியே கொடுத்து. இன்னும் சில நேரத்துல உங்க கூட உட்கார்ந்து என்னைக்காவது காணிக்க உட்கார்ந்து எழுதுக்கோ அல்லது சில நேரங்கள்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால இருக்கும்போது நான் இந்த பேங்க்ல போட்டு வச்சுட்டு உங்கள்ட்ட காசு வாங்கிட்டு போகும்போது ரொம்ப சங்கடப்படுவேன். அதுல ஒரு 10 நோட்டு வாங்கினாலும் ஒரு 2வது டேமேஜ் ஆகும், கிழிஞ்சிருக்கும் அல்லது ஒட்டி இருக்கும். அந்த ஒரு வருஷத்துக்கு காரணம் அது சிறப்பானவை கொடுத்தவர். அதுதான் அந்த எத்தனையோ தைலம் இருக்கலாம், செய்கிறது நல்ல சுத்தமான தண்ணி கூட கொண்டு வந்திருக்கலாம். இருக்கிற வழிமுறைகள் அநேகம் இருக்கிறது. தைலத்திலேயே விலை குறைந்த தண்ணியும் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு வருஷ வருமானம் சொன்னா இன்னைக்குள்ள நம்ம சாதாரண வருமானத்துல ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தைலத்தை வாங்கி ஒருத்தருக்கு வந்து போய் கரப்படுத்தணும்னா நடத்துவோமா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. 2000 வருடங்கள் கடந்து நாமும் நினைவு கொள்கிறோம். இந்த சுசேஷத்துக்காக அவள் செய்தது, அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக அவள் செய்த இந்த தியாகத்தை இதனால் நாம் கொடுக்கிறதுல அப்படித்தான் இருக்கவே. இயேசு கிறிஸ்து காணிக்கை கொடுக்கிறவர்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு 2 காசை கொடுக்கிறவர்களுக்கு 2 காசை கொடுக்கிற அம்மாவை பார்க்கிறார். அவன் தன் ஜீவனத்துக்கு உண்டானதே அவ்வளவுதான், அடுத்த நேரத்துக்கு இல்லை கொடுத்துட்டு அவள் வாழ்க்கையில் சிறப்பா இருந்தது. நாமும் கூட எது சிறப்போ அதை கொடுக்கணும். 3வது தான் பார்க்கிறோம், அவங்க முணங்கி கொண்டிருந்தவர்கள் அவர்களை யூதாஸ் காரியத்தை கொடுத்து யோவான் சுசேஷத்தினால இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இது ஏன் நீ சர்ச்சுக்கு கொடுக்கணும்? இது நீ இந்த ஏழைக்கு கொடுத்தா நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்க ஏழைக்கும் கொடுக்க மாட்டாங்க. எச்சி கையால காக்காவை கூட துரத்த மாட்டாங்க சொல்லுவாங்க தெரியுமா? எச்சி கையால காக்காவை துரத்தா கையில இருந்து 2 பருக்க கூட கீழே விழுந்துருவோம். அப்பேற்பட்டவங்க நியாயம் சொல்லுவாங்க. நீ இந்த நிறைய சர்ச்சைக்கெல்லாம் இவ்வளவு கொடுத்துட்டு அந்த பாஸ்டர் எல்லாம் அவங்களுக்கு சம்பளம் பண்ணி சபைக்கு வேலை வரவாங்க என்னென்னதான் சொல்லுவாங்க தெரியுமா? அதான் எலும்பு இல்லாத டாக்டர் சொல்லுவோம் இல்லையா, இஷ்டத்துக்கு கொடுப்பதை தடுப்பதும் பாவம். அதுபோலதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். இவனை கொடுப்பதை கொடுத்து சரித்திரத்துக்கு கொடுத்திருக்கிறாவே, கொடு, யார் வேண்டாண்டா, கொடுப்பதை இயேசு கிறிஸ்துக்கு கொடுப்பதை தடுக்காதே, சபைக்கு கொடுக்கிறது தடுக்காதே. ஒருத்தர் கொண்டு விட்டாண்டா, ஏன் இவ்வளவு கொடுக்குற, இந்த சபைக்கு ஏன் கொடுக்குற அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த சபையில ஒரு 3ஆம் ஒருவர் 4000 ரூபாய் கொடுத்தாருன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து கொடுத்தேன். அவரோட சபைக்கு அவருக்கு எந்த ஆதாயமும் கிடையாது. நம்ம அவரை வந்து செய்ய போறது, அவர் கூட்ட போறது. இந்த மாதிரி சபையினால வந்து உங்களால் ஏன் ஏதாவது எல்லாம் அவசரம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த வருஷம் எவ்வளோ வேணும்னு கேட்டார். இல்லை அது நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு இஷ்டம். 4000 கொடுத்தார். நம்ம சபையினால நம்ம சபைக்கு மருந்து பரிசை செய்யும் போது நம்ம சபையோட தேவைக்கு நாம எவ்வளவு கொடுத்திருக்கிறோம்? கொடுத்தா அதுக்கு 2 நியாயம். ஏன் அவ்வளவு கொடுக்கிறேன்? இந்த மரியாதை கணக்கில்லாமல் சிறந்ததை கொடுத்தார். ஆனால் அதை கொடுக்க விடாமல் தடுக்கும்படியாக அங்கே ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் இன்றும் இருக்கிறது, உலகம் முழுவதும் இருக்கிறது, திருச்சபை முழுவதும் இருக்கிறது. அப்படி பேசிக் கொண்டிருந்த யூதாசுடைய முடிவு நல்ல முடிவல்ல, தடுக்கக்கூடாது, நல்லதல்ல. இந்த நல்ல ஆபிரகாம் லோத்துக்கு விட்டு கொடுத்த நிலத்தை கொடுத்தோ ஆஸ்தியை கொடுத்தோ நான் அதிகமாக சொல்லுவேன். இந்த சபை கொடுத்தது நான் அதிகமாக சொல்லுவேன். தனிப்பட்ட முறையில் மரியாள் கொடுத்த அந்த முறை இருக்கிறதே, தனக்காக என்று ஒன்றுமே பார்க்காமல்
கிறிஸ்துவுக்காக. அவருடைய விலையை பார்க்காமல் கிறிஸ்துவுக்காக கொடுத்தார். அதனுடைய அர்த்தமே என்ன? இந்த வருமானம் முழுவதும் ஒரு வருடம் முழுவதுமாக சேர்த்து வைத்து, கடினமாக தான் சேர்த்து வைத்திருக்க முடியும். பட்டினி கிடந்து உழைத்து சேர்த்திருக்க முடியும். அதை அப்படியே அவருக்கு கொடுத்திருக்கிறார். நான் அந்த அளவுக்கு சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவருக்கு சிறப்பாய் கொடுக்க வேண்டும். சிறப்பாய் கொடுக்க வேண்டும். ஆண்டவரை மனதில் வைத்துக் கொண்டு இங்கே இருக்கிற பொறுப்பாளர்களையோ டயசஸையோ ஆண்டவரை பார்த்து அப்படியே கொடுக்க வேண்டும். நம்முடைய கொடுத்தல் என்பது எதிர்பார்ப்பில்லாமல் கொடுக்கின்றதா இருக்கிறது. அதுதான் உண்மையான உக்ரானத்துவக்காரன் செய்கிற ஒரு நற்செயலாய் இருக்கும். இயேசுவும் அப்படித்தான் தன்னையே கொடுத்தார். தன்னையே கொடுத்தார். திரும்ப கிடைக்கிறது அவருக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் நான் ரட்சிப்படுவோம், அவ்வளவுதான். தன்னையே கொடுத்தார், தியாகமாக்கிறார். பிதாவானவர் கொடுத்தார். யோவான் 3:14 உலகை அன்பு கூர்ந்தார், தன்னுடைய ஏகபுத்திரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். நாம கெட்டு போகக்கூடாது, நிச்சயிச்சு முதல் நோக்கம் கொடுத்தார். ஏகபுத்திரனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், கொடுத்தார். நாமும் நம்மையும் கொடுக்கும். நம்மை கொடுக்கும் ஜீவப்படியாக கொடுப்பதும் முக்கியம். ரோமர் 12:1 படி நம்மையே ஜீவப்படியாக கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நம்மை கொடுக்க வேண்டும். நமக்கானவர்களையும் மக்களுடைய சபை கொடுத்தது போல உதாரத்துவாய் கொடுக்க வேண்டும். உதாரத்துவாய் மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். 2 Corinthians 9 பார்க்கிறோம் அல்லவா? மனப்பூர்வமாய், உள்ளத்தினால் மனப்பூர்வமாய் தாராளமாய் கொடுக்க வேண்டும். ஆக கொடுக்கிற விஷயத்துல இயேசு நமக்காக கொடுத்த உணர்ந்து கொண்டு தாராளமாய் ஊழியத்துக்கு சபைக்கு கிறிஸ்துவை முன்னிறுத்தி நாம் கொடுப்போம். கொடுத்தவர்களை ஒருபோதும் கர்த்தர் வெறுமையாக்கவில்லை. கொடுத்த எல்லாரும் மிகுந்த செழிப்பாய் ஆசீர்வாதமாகவே இருக்கிறார். ஆகவே தைரியமாய் கொடுப்போம். கர்த்தர் கொடுக்கின்ற கலைகளை ஆன்மீகமாய் ஆசீர்வதிப்பார். இந்த திருவார்த்தைகளால் கர்த்தர் இன்னும்